தற்பொழுது உடனுக்குடன் நிரலையில் திருவாரூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மீது விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய மறுப்பதாக புகார் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் சுற்றுவட்டாரத்தில் அறுவடை செய்த நெல்மணிகளை கொள்முதல் செய்ய மறுப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் நிரலையாக பார்த்து வருகிறோம். திருவாரூரில் அறுவடை செய்த நெல்மணிகளை கொள்முதல் செய்யாமல் தாமதிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார்கள். உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரம். வணக்கம் மாலதி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளை சிறைப்பிடித்து முற்றுகையிட்டு வருகின்றனர். இதாவது திருவாரூர் மாவட்டம் காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் கடைமடை மாவட்டம். இப்பகுதியில முக்கியமான பிரதான தொழிலாக இருந்தவர் விவசாயம். இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் விளைவிக்கும் நெல்லை அரசின் நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து கொள்முதல் செய்வது வழக்கம். அதன்படி தற்போது கோடை பருவ அறுவடை முழுவீச்சில் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலான கருவுக்குளம், மூணாம் சேர்த்தி, முதல் சேர்த்தி, நெம்மேலி என நூற்றுக்கணக்கான பகுதி இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல்கள் செயல்பட்டு வருகிறது. இத்தகைய கொள்முதல் நிலைகளில் கடந்த சில நாட்களாக விவசாயிகளிடமிருந்து உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் அத்தகைய நெல் மூட்டைகள் உடனுக்குடன் அருகில் உள்ள சேமிப்பு கிடங்குகளுக்கு ஏற்றம் செய்யப்பட வேண்டும். அப்போ சேமிப்பு கிடங்குகளுக்கு நெல்லை கொண்டு சென்றால்தான் அடுத்து வரும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய ஏதுவாக இருக்கும். ஆனால் இதனை கடந்த 4 நாட்களாக நுகர்பொருள் வாணிப கணக்கிலிருந்து நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லவில்லை. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாரி உரிமையாளர்கள் லாரிக்கான வாடகையை உயர்த்தி கேட்டு கடந்த 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். லாரிகளை இயக்காமல் லாரி உரிமையாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அவர்களை அழைத்து தமிழக அரசு இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. இதனால்தான் கடந்த 4 நாட்களாக கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகளை லாரிகள் ஏற்றி சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லவில்லை. அதனால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலே நூற்றுக்கணக்கான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 7000 முதல் 10,000 நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. இத்தகைய தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளால் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய முடியாத நிலை எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த பரிதவிக்க ஆளாகின்றனர். அதாவது நெல் மூட்டைகள் கஷ்டப்பட்டு விளைவித்து, கடன் வாங்கி விளைவித்து அறுவடை செய்த போதிலும் நெல் மணிகளை நெல் கொள்முதல் அதிகாரிகள் வாங்க மறுத்து வருகின்றனர். காரணம், இங்கு கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. உங்கள் நெல் மூட்டைகளை வாங்கி வைத்தால் இங்கு வைத்துக் கொள்வோம் என்ற கோரிக்கையை வைத்து அவர்களை வாங்க மறுக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகில் மூணாம் சேர்த்தி கிராமத்திற்கு நெல் கொள்முதல் நிலையம் அருகே நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வந்தனர். அப்போது விவசாயிகள் அவருடைய கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாங்கள் நெல்மணிகளை வாங்கினால்தான் உங்களை விடுவோம் என்று சிறைப்பிடித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் போராட்டத்தினால் காவல்துறையும் அங்கு வரவழைக்கப்பட்டு நிலைமையை பதற்றமான சூழ்நிலை இருந்து வருவதாக விவசாயிகள் தற்பொழுது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் இத்தகைய நெல்மணிகள் மழையோ வெயிலோ நிறைந்தால் நாங்கள் கடுமையான பொருளாதார இழப்புக்கு ஆளாகுவோம், உடனடியாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். மாலதி, மணிகண்டன் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.